அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நான் பாடி தேவனுடைய வார்த்தைக்கும் அதை தொடர்ந்து இருக்கிற விடுதலையின் ஜெப வேலைக்கும் நாம் கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்ம எப்படி நடத்த போகிறாரோ அவருக்காக காத்திருக்கிறோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவேன், நாடோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவேன், நாடோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவேன், நாடோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுமாய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவேன், நாடோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த நாளை உங்கள் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசப்பா, எங்களோடு தங்கியிருங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள்ல நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனங்களின் அடிப்படையில எங்களுக்காக மட்டுமில்லை, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களுக்காக மட்டுமில்லை ஆண்டவரே, தேசத்துக்காக, உலக நாடுகளில் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு அடுத்து அதன்படியே அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபித்து 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 ஜெயமெடுக்க வந்திருக்கிறோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும், எங்களோட தங்கியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்று நாம் பார்க்க போகிற செய்தி தலைப்பு காட்டி கொடுக்கப்படுதல். எத்தனை வேதனையானது காட்டி கொடுக்கப்படுகிற காரியம், அது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் என்பதை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். ஆனா நம்ம இதை வாசிக்கும் போது மார்க்கு 16:17 முதல் 21 நாம் வாசிக்கும் போது, சாயங்காலம் ஆன போது அவர் 12 கூட அவரிடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கம் அடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள்.
அவர் பிரதித்திரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாக இருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த கடைசி காலங்களில் வந்திருக்கிற நாம அறியக்கூடிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, இன்று உலக தேசத்தினுடைய உலக நாடுகளுடைய ஒரு முடிவு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி நம் விசுவாசம் குறைந்து போகத்தக்க விதத்துல, அநேகருடைய அன்பு தனிந்து போகத்தக்க விதத்துல, பொல்லாத பிசாசு பண்ணுகிற சூழ்ச்சியில அநேகர் என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி சோர்ந்து போகாம இருக்கணும்னா இந்த வசனங்களின் அடிப்படையில் சில வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். நீங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரோடு கூட பந்தி இருந்தார். அப்ப போஜனம் பண்டிகையில ஆண்டவர் சொல்றாரு, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த முறை எப்படி திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய சீஷனுக்கு முன்னாடி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு துக்கம் வந்துச்சு. ஒருவேளை நானா இருக்கணும், எப்பவுமே தப்பு செய்யறவங்க நானான்னு கேட்பாங்க. தப்பு செஞ்சவங்க அப்படியே கவனம் உட்காந்துருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? அவங்கதான் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதியா இருக்கிறத பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் இவங்களாலதான் கலாட்டாவே வந்துச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, மற்ற சீஷன்லாம் கேட்கிறாங்க, நானோ என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கிறாங்கன்னா, அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை நேசித்தவங்க, தன்னையே வெறுத்து தங்களுக்குரிய சகலவற்றை வெறுத்து இயேசுவோடையே வாழ்ந்த இந்த சீஷர்களுக்கு எப்படி வருது? ஐயோருவேளை நான் காட்டி கொடுத்துருக்கேனா? நானும் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறதாகிய 12 ஒருவனே அவன் சொல்லி சொன்ன அவர் சொல்றாரு, எந்த மனுஷனால் தேவகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ! அவன் பிறக்காம இருந்தா கூட நல்லது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில உள்ளுக்கு வந்து துணிகரமாய் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறத விட வரம் இருக்கிறது நல்லது. சத்தியத்தை அறியாமல் தான் நல்லது. சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறது ரொம்ப மோசம். சத்தியத்தை அறிந்த பிறகும் வந்து கீழ்ப்படியாதவங்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். அதோட சத்தியத்தை கேட்காம இருக்கிறது கூட பெட்டர் தான். சத்தியத்தை வந்து அங்க ஒரு சத்தியம், இங்க ஒரு சத்தியம், ஒரு நாளைக்கு ஒரு 15 சத்தியங்களை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்ல அங்க இங்கே போய் கேட்டு எல்லாம் கேட்குறீங்கன்னா அந்த சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனா கீழ்ப்படிய இல்லைன்னா நமக்கு கொடுக்கப்படுற கொஞ்சத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படியும். நீங்க இன்னைக்கு நம்ம அந்த 1ஆம் தேதி 30ஆம் தேதியோட முடிஞ்சிடும் இந்த உபவாசம். அப்புறம் நம்ம வழக்கம் போல வாரத்துக்கு 2 நாள் உபவாசிச்சோமா, ஒரு நாள் ஆராதனைக்கு வரப்போம். பாத்தீங்கன்னா இந்த நாளை போல இந்த நாளை எதெல்லாம் கத்துக்கிட்டோம், இந்த சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்கோம். இதே டைம் நீங்க வந்து வீட்டுல செட் பண்ணிக்கலாம். ஒரு 11 மணி அப்படின்னா மறுபடியும் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்கன்னா 11ல இருந்து 2 மணி வரைக்கும் இன்னைக்கு ஜெப நேரம் போதும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே கொண்டு வரலாம். அது வச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய இதயம் மகிழும். கொஞ்ச நாள் வந்து ஆண்டவருடைய, கொஞ்ச நாள் உலகத்தோட இல்லாம இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நான் சாப்பிடறோம்ல, சுகர்லாம் குறையும்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்? 8-1-8 சொல்லுவாங்க. இது மனசுல வச்சுக்கலாம். பாத்தீங்களா? காலைல 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் 1 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அப்படி நீங்க டேப்லெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு குறையும். சுகர் நார்மல் குறையும் சொல்லுவாங்க. நிறைய பேர் கடைபிடிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தலையில நம்ம வாழ்க்கையை வந்து சீர்படுத்துறது சொல்ல வேண்டிய கடமை சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு வேளை நான் காட்டி கொடுத்துட்டு நானும் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாங்க, அந்த மனுஷன் பிறவாக இருந்தா ஐயோ! பிறவாக இருந்தா அவங்க நலமாயிருக்கும். பிறந்தது ரொம்ப தப்பா போச்சு. அது என் சீஷனை வந்து இணைஞ்சது இன்னும் தப்பா போச்சு. அவங்க காசு காட்ட ஆசைப்பட்டது அதோட மோசமான காரியம். சொந்த, அதாவது தன்னுடைய தலைவனாக இருக்கிற, போதகனாக இருக்கிற, அருமையான ஒரு மெய்ப்பனாக இருக்கிற அந்த தேவகுமாரனை பத்தி எல்லா சத்தியம் அறிஞ்சு கூட அவர்
அவனை காட்டி கொடுத்தது அவனுக்கு ஐயோ. அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. இதனால கர்த்தருடைய இருதயம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கும் இல்ல. ஆனா தேவனுடைய சித்தப்படிதான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அது ஒரு அவர் 100% மனுஷனா இருந்தாரு, 100% தேவகுமாரனாவே இருந்தார். அதனால மனுஷத்துல நினைக்கும் போது எப்படி இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாதான் இருக்கும். யோவான் 13ஆம் அதிகாரம் 21-26 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சாட்சியாக சொன்னார். ஆவியிலே கலங்குகிறார். நம்ம கூட நீதிபதிகளை பார்க்கிறோம், முறிந்த ஆவியை யாரால தாங்க முடியும்? முறிந்த ஆவி முறிந்து போச்சுன்னா அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆவி முறிந்து போகிறது மாதிரி ஒரு பலவீனமானது ஒண்ணுமே கிடையாது பாருங்க. அப்போ ஆவியிலே அவர் கலங்குகிறார். இன்னைக்கும் ஆவியில கலங்கி இருக்கிறாரு, ஆவியில சந்தோஷம் அடைகிறாரு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். ஒரு நபர், பரிசுத்தாவியில ஒரு நபர், எப்படி இயேசு கிறிஸ்துவ அது மாதிரி ஒரு நபர், ஒரு மனுஷர் அப்படி எப்படி நம்ம சொல்றோம், ஒரு பர்சன் அப்படி சொல்றோம்ல அது மாதிரி. அப்ப இதுல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஆவியிலே கலங்குகிறார். இன்னைக்கு நமக்கு பிராக்டிக்கலா நம்ம போகும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில பலர் மூலமா நம்ம நிறைய நேரம் காட்டி கொடுக்கப்படுவோம் பாருங்க. அப்படி காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க போனவங்களா இருந்தீங்கன்னா, என் கூடயே பேசிட்டு, என் கூடயே நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு, என் கூடயே நல்லவனா இருந்துட்டு, எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டாங்களே, அந்த பாதையில போறவங்களுக்கு அந்த வருத்தம் என்ன, வேதனை என்னன்னு நிச்சயமா தெரியும். இப்ப ஆவியிலே இயேசு கலங்கி இருக்கிறார். ஒருவேளை நாம கூட இயேசுவை இந்த உலகத்துக்கு எப்படி அடையாளம் காமிச்சு கொடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கிறோம்? நமக்கு செயல்களால என்ன செய்யறோம்? அப்போ இவங்க வணங்குற தெய்வம் கூட இப்படிதான் போலங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா இயேசுவை தப்பு தப்பா உலகத்துக்கு காமிச்சு கொடுக்கிறோம் இல்ல. இயேசு பணாசம் பிடிச்சவரு அப்படிங்கிற காட்சி கொடுக்கிறது. சில நேரம் இயேசு கிறிஸ்து உண்மை இல்லாதவங்க வாக்கு மாறுகிறவரு அப்படி எப்படி எப்படி சூழ்நிலையில நம்ம இயேசுவை இந்த உலகத்துக்கு எப்படி அடையாளம் காமிக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு எப்படி அடையாளம் காண்பிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கு, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு, நம்மள பழகுறவங்களுக்கு நம்மை எப்படிப்பட்டவராக அறிமுகப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. நம்ம அணுகுகிற தேவன் எப்படிப்பட்டவர்கள் நம்ம காட்டி கொடுக்கலாம் இருக்கிறோமா? இருந்து பேசுறதுக்கு நேரம் வீட்டுக்கு போகணும்னா இறங்கி கீழே உட்காந்து ஈவினிங் கூட பேசிட்டு போறாங்க. அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு. வந்தமா தேவாலயத்துக்கு வரும்போது போகும்போது முன்னாடி காத்துக்கொள். எவ்வளவு பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, நம்ம எப்படி ஜாக்கிரதையோட இருக்கணும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஆட்டோல போனா கூட பாத்தீங்கன்னா, எதுல போனாலும் இந்த பர்சனல் காரியங்களை பேசுற வரைக்கும் நல்லது. இல்லைன்னா என்ன செய்யும், ஆட்டோக்காரன் லீட் பண்ணிடுவாரு, ஓலா டாக்ஸி, யூபர் டாக்ஸி எல்லாருமே அதை புரிந்து கொள்வாங்க. அப்ப அது நமக்கே ஒரு நாள் என்ன செய்யறோம், நிறைய போயிடும். ஒரு இடத்துக்கு கூட நம்ம போறோம், ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனா வேன்ல உட்காந்து ஒரே அரட்டை அடிக்கிறது. நம்ம நல்ல ஒரு பாடலை போட்டு கேட்டுட்டு போலாம், ஏதோ ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு போலாம். அப்பதான் ஊர்க்கலை இந்த மாதிரி ஒரு இது நம்ம என்னத்துக்கு போறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கூட்டத்துக்கு போறோம், ஆசீர்வதிக்கப்படணும், திரும்பி வரும்போது அந்த பிளஸிங்கை வீட்டுக்கு கொண்டு வரணும். இதை விட்டுட்டு அங்க உட்கார்ந்து இன்னைக்கு தான் நம்ம 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியுதுன்னு பேசுனா அவங்க வராம இருக்கிறது நல்லது. அவங்க என்ன செய்யலாம், தனியா ஒரு கார் பேசி யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு புடி சோறு இன்ச்சு சோறு எல்லாம் கட்டி போறது நல்லது. இது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு நம்ம போறோம், டெலிவரன்ஸுக்கு போறோம், இல்லைன்னா ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்காக நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியத்திற்காக நம்ம போறோம். வெட்டி கதையே பேசவே கூடாது. அப்ப இயேசு இடத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஆட்கள் நம்ம எப்படி காண்பித்து கொடுக்கிறோம்? நம்ம தவறா காமிக்கும் போதுதான் அவருடைய இருவை நொறுங்கி போகும், அவர் கலங்கி போவார். இப்ப ஆண்டவரை கலங்க வைக்கிற சுவாபம் நமக்குள்ள இருக்குதா? ஆவியிலேயே கலங்கி ஒரு வேதனையோட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பயப்படுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா சீமோன் பேதுரு சொல்றா, யாருக்கு கேளுப்பா, இயேசு கிட்ட கேட்கறதுக்கு கிட்ட போய் கேட்கறதுக்கு பயமா இருக்குது. ஆனா இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீஷன் இருந்தாங்க. இதை நம்ம வாசிக்கும் போது
யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு என்ன சொல்றாரு? நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இவன் பர்டிகுலரா சொல்லிட்டார். ஏப்பா நீங்க எல்லாரும் ஒருத்தர் நீங்க பாத்துக்கிட்டு நான் இருப்பா ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யோவானுக்கு தன்னுடைய ரகசியத்தை அதுவரைக்கும் அடக்கி வைத்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்ப அவருக்கு பாருங்க, நேச வார்த்தை சாய்ந்து கொண்டு அந்த யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மனதை கவர்ந்து கொண்டது. கிட்டத்தட்ட யோவானும் இயேசு கிறிஸ்துவும் சேமா இருப்பாங்களாம், ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, இயேசுக்கு பதிலா யோவானை கூட்டிட்டு போயிடறான்ட்டு முத்தம் கொடுக்கிறேன், நீங்க முடிச்சுக்கங்க, அவன் தான் இயேசு அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யறான், முத்தத்தினால காண்பித்து கொடுத்தான். இது குறிப்பாக அவன் காண்பித்து கொடுத்தான். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது பாருங்க, இன்னைக்கு இயேசு அவன் தான் காட்சி கொடுப்பான்னு சொல்லி தாங்கி கொண்டாருப்பாங்க. இந்த இறுதி நமக்கு இல்லவே இல்லை. சொல்லுவாங்க, சபையில என்ன செய்யும், கோதுமையோடு கடைகளும் வளரதான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில உலகமெல்லாம் கோதுமையா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அது 1000 வருஷம் அரசாட்சியில ஒருவேளை இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. பல வெரைட்டி ஆஃப் பீப்புள் கலந்ததுதான் உலகமே. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க முடியுமா? நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி யாராவது இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா என்ன செய்ய முடியும்? நம்மளே வந்து இந்த ஏதாவது சொல்லுவாங்களே, அது மாதிரி பாத்தீங்கன்னா இட்லி தட்டுறதுனா இட்லி ஊத்துனா, ஐஸ் ட்ரேல ஐஸ் ஊத்துனா அது எல்லாம் ஒரே ஷேப்புக்கு வரும் இல்ல. தண்ணி ஊத்துனோம்னா அது என்ன செய்யும், ஒரே ஷேப்புக்கு வரும். அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அது மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இன்று நம்ம இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு பார்க்க ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது அந்த குடும்பத்துல ஏற்கனவே ரட்சி விடாம இருப்பாங்க பாருங்க. விக்கிரகங்களை வாங்கி கொண்டு மந்திரங்களை நாடி போறவங்க, இயேசுதான் பிடிக்காதவங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க, எதுக்கு எங்க இயேசு கிட்ட வான்னு கூப்பிடுறீங்க. இப்ப நம்ம எப்படி அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்றோம் பாத்தீங்களா? நீங்களே சரியில்லை, நீங்களே ஒன்னா கூடி ஒரே சண்டை போட்டுக்கிறீங்க, இது எதுக்கு எங்ககிட்ட சுவிசேஷம் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. நீங்க வாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மளுக்கே இளைப்பாறுதல் மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே திருப்பி தோடாது, அப்படியே முகத்தை இழுத்து வச்சுட்டு வரப்போ போவோம். அப்ப எங்கிருந்து ஆண்டவர் சரி உனக்கு இளைப்பாறுதல் முதல்ல வாங்கிக்க, அது பிறகு எனக்கு சொல்லுதான் சொல்லுவாங்க பாருங்க. நம்ம சுவாபங்கள் மாறணும். நான் சொல்லிட்டேன், உபவாசித்து ஜெபிக்கிற நாள்ல ஆவியின் கனி எனக்கு இதெல்லாம் இல்ல. கண்டுபிடிச்சிங்களா? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஒண்ணு மட்டும் தலையாது. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குற செய்ய மாட்டேங்கிறீங்க. யாரும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? யோசிக்கவே இல்லை. ஆமா, அப்பா எதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் உள்ள படிக்க போகுது, அதோட உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. வீட்டில் அப்படியே உட்காந்து இருக்குன்னா இதுல எக்ஸாம்பிள் 0 மார்க் தான் வரும். அப்படின்னு ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களையும் கத்துக்கணும். ஒரு மகள் என்னை கூப்பிடும் போது அவங்க வீட்டு ஜபத்துக்கு கூப்பிடும்போது சொல்லுவாங்க, எனக்கு அங்க போக ரொம்ப பிடிக்காது. எப்படின்னா பரிசுத்த ஆவியுடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்மளால வசனத்தை பிரீச் பண்ண முடியாது. கொஞ்சம் தடைகள் காணப்படும். அங்க போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்காங்க. அப்ப அதுல நான் போனேன்னா அவ்வளவு ஒன்றும் பெரிய தெரியாது. அவளே சொல்லுவாங்க, எப்படின்னா சாதாரண சிஸ்டர் இருப்பாங்க, ஆனா கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். யாருக்கும் நான் நினைப்பேன், சாதாரண சிஸ்டர் தான், கையில அவர் தூக்குனா பயன்படுத்துவாரு, கீழே போட்டாங்கன்னா அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. இயேசு இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை நம்ம ஏன்னா சொல்ல முடியல, என்னென்ன வர இருக்குன்னு சொல்றதுக்கு தெரியல. இயேசுதான் என்னுடைய வரம். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கூட இருந்தா? அப்படிதான் சொன்னாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆகுன. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ போய் பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை சொல்லு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. இந்த உலக வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கை முடிவு இல்லை, நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்கணும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை குறிச்சு, பாவ மன்னிப்பை குறிச்சு, ரட்சிக்கப்படுவதை குறிச்சு நீ சொல்லு. நீ அப்படி பேசிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் நடக்கும். அப்ப நான் உன் கூட இருந்து
இந்த அற்புதத்தை செய்வேன்னு சொல்றாரு. மார்க்கு கடைசி அதிகாரத்துல இருக்கும் பாருங்க. அப்போ தேவன் அப்படியே சீஷர்கள் கீழ்ப்படிந்தவுடனே அவங்களோடு இருந்து ஆண்டவர் செய்தாராம், அற்புதங்களை செய்தார். தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கீழ்ப்படியவர்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லாம சாண்டவர் எனக்கு வரங்களை தான் என்னத்த பண்றீங்க வரத்தை வாங்கி நான் ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யாம ஆத்துமாக்களை தேவனுடைய மந்தையில கூட்டி சேர்க்காம நான் இருந்தேன்னா நான் பெற்றுக்கொள்ளுகிற வரத்தினால என்ன பிரயோஜனம் இருக்குது? சில பேர் அந்த வருத்தத்தாரு இந்த வருத்தத்தாரு எதுக்கு பணம் சம்பாதிக்க தீர்க்கதர்சனம் வராங்க எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வர கேட்கிறாங்க. அது கடவுள் தரவே மாட்டார். பிசாசம் உள்ள போய் உட்கார்ந்து ஆட்டு இருக்கவே மாட்டார். இங்க போனா உங்களுக்கு கிடைக்கும், இங்க போனா உங்களுக்கு கிடைக்கும், அங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும், எதையெல்லாம் கொண்டு வருவோம். அது மாதிரி கிடையாது. எதையும் எதிர்பார்க்காம செய்யலாம். ஊழியம் இலவசமா என்னன்னா நம்ம வாங்கிக்கிட்டோம். வரவங்களுக்கு ஏதாவது நம்ம பணம் அனுசரிச்சு கொடுத்தா கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்கும்னா எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்கதான் வாங்கியிருப்பாங்க. முதல் வாங்கியிருப்பாங்க. நம்ம பாருங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது என்ன? விசுவாசிக்கெல்லாம் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுகேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். 20ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடத்திட்டு அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப வசனத்தை உறுதிப்படுத்ததா அற்புத அடையாளம். எல்லாருக்கிட்டையும் போய் ஜபம் நீங்க வச்சுக்கோங்க. மொட்டியில போடுறது சரியா போயிடும், தீவிரம் குடிக்க சரியா போயிடும், என்ன சரியாகும். ஒருவேளை உலக பிரகாரமா அந்த கழுகுகளால் சுகம் பெறலாம். அந்த சுகம் பெற்று அவன் 100 வயசு ஆண்டவர் இல்லாம வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? பாவை நீதிமானாக்கப்படுவதற்கு தான் தேவன் அடையாளங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஒரு பேக்கெட் பண்ணி வச்சு இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு அற்புதம். அவர் வந்து சேல் பண்ற ஆண்டவர் கிடையாது, எதையும் விற்கல, தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர். நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. வேலையாள் தன் கூலிக்கு பாக்குறேன், அதுக்கு ஆண்டவர் எந்தெந்த வகையிலும் நம்மளை போஷிக்க வரல. ஒரு சகோதரி ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இப்படிலாம் பணம் வரப்போகுது அப்படின்னு. என்னோட அந்த நாட்டில் கொஞ்ச நாள் வந்துருந்துச்சு. அதை என்னமோ போட்டு எனக்கு அதை மறந்து போச்சு. ஒரு அரசியல் இதுல அந்த சம்மந்தப்பட்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. இனிமே இப்படிதான் ஆஃபரிங் வரப்போகுது அப்படின்னா என்ன, நீங்க தான் பண்ண போறேன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் வந்து நம்பி படைக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது. கர்த்தர் கிருபையில கர்த்தர் தராரு. என் பிள்ளைகள் தேவன் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு நாளுக்கு 10,000 யோசிச்சு பாருங்க. 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டா, ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு கூட போதுமா இருக்கு இப்பெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க பேசுறது ரொம்ப மனசு வலிச்சுது. எப்படின்னா எவ்வளவு ஏழனம் பாருங்க. இனிமே காணிக்கப்பட்டிய ஓடுறதுலாம் இப்படிதான் ஓடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட அவங்களுக்கு பார்த்தேன், நீ வாட்ஸ்அப்ல திருப்பிடாதப்பா, நம்ம அனுப்பிச்சுட்டு அதுக்கு நாலு வேற மாதிரி இப்படி அனுப்பிட்டு இருப்பாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? இப்போ வசனம் பாருங்க சொல்லுது, நீங்க காட்டி கொடுக்கவா இருக்கிறீங்க, கிறிஸ்தவங்க தானே, உங்களுக்கு ஒரு இறக்கம் கிடையாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கமே கிடையாதா? ஏன் ஒருத்தர் இவ்வளவு அவமதிச்சு அப்பமா நினைச்சு நீங்க என்னை எப்படி காமிச்சு கொடுக்குறீங்க? அப்ப பாருங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுடைய வீட்டோட கேட்டாங்க, நீங்க எல்லாம் குட்டி குட்டி இயேசுவா உலகத்துக்கு தெரியுமே, இயேசு கிறிஸ்து பெரியவர், வாரத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்ற நீங்க ஒரு சின்ன சின்ன இயேசுவா உலகம் வர வேண்டாமா? ஆனா நீங்க அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு புறச்சாதி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லும் போது நீங்க யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆவியில கலங்கி மனம் உடைந்து போனது கூட கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பார். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் குடிகாரனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், விபச்சாரக்காரனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், கொலைக்காரனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இல்லை, இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு விசுவாச பிள்ளைகள் கூடி வருகிறோமே, இங்க கூடி வந்திருக்கிற நமக்குள்ள கொஞ்சம் பேருக்குள்ளேயாவது அந்த இயேசு கிறிஸ்துடைய சாயல் இருக்குதா, அன்பு இருக்குதா, அந்த ஒரு எண்ணெய் இருக்குதா பாருங்க. இதுலயே கொஞ்சம் பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாவே இருப்பாங்க. அப்படி இருந்தா இயேசுவின் கண்களை நம்ம கண்ணீர் வழி விடுறோம். அப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு நான் இருந்த ஆண்டவரை நம்ம கொலை பண்ண விட்டுக்க மாட்டேன்னா சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அவரை சித்திரவதைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிதாவினுடைய வலது பாசத்தில் இருந்து அவர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறார்.
என்ன சத்தியத்தை கேட்டாலும் மாறவே மாட்டேங்கிறோம் பாருங்க. இந்த உபவாச நாள் என்ன செய்யணும்? நான் மாற வேண்டும். இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தினார், இந்த துணிக்கு துவைத்து நான் எவருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காமித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி, இதே ஒரு பாதை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்க வேண்டும். மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கு. 4 முதல் 14 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க என்ன செய்ய, சத்தியத்தை அடைஞ்சிட்டா யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு சத்தியத்தை அறியாததுனால என்ன ஆகுது? சத்திய வசனங்கள் தெரியாததுனால அப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போர்க்குள்ள இருக்கிறாரு. அவர் ஒரு பேர் எனக்கு தெரியல. ஒரு சிஸ்டர் நாங்க எங்களுடைய வீட்டை ஒரு தடவை நாங்க இழந்துட்டோம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த வீடு போகாம இருக்கணும்னா நான் என்ன செய்யறேன்? ஒரு இளநீ வாங்கி கொடுங்க, இளநியை மந்திரிச்சு கொடுக்குறேன். இந்த மந்திரிச்ச இளநிய வீடெல்லாம் நீங்க தெளிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த வீடு என்ன செய்யாது? விற்பனைக்கு போகாது. இந்த சிஸ்டம் தப்பு வச்சு கொள்வாங்க அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கவே இல்லை. இளநியை தெளிச்சா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மஞ்சளையும் தண்ணியை தெளிக்கிற மாதிரி இளநியை தெளிச்சா என்ன நடக்கும்? சில பேர் உப்பு போட்டு தண்ணியை தெளிங்க, விசுவாசம் வராது சொல்லுவாங்க. கிறிஸ்தவ தான் உப்பு போட்டு தண்ணி, உப்புக்கும் தண்ணிக்கு என்னன்னு எனக்கு தெரியும். உப்பை கலக்கி தண்ணியை கலக்கி கிணத்துல ஊத்துனா அந்த தண்ணி ஆரோக்கியமாச்சு. இப்போ உப்பையும் தண்ணி மிக்ஸ் பண்ணா பிசாசு ஓடிடும், எல்லையும் இருக்காது. அது உப்புக்கு பயப்படுவோம், செருப்புக்கு தொடர்ந்து பயப்படும் அது சொல்லுவாங்க. இப்போ உப்புக்கு பயப்பட பிசாசு வருது. அதாவது உப்புக்கும் மஞ்சள் தண்ணிக்கும் இருக்கிற அது உங்களுக்கு மஞ்சள் தண்ணி அது தெரியும். நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் ரத்த சிந்தி அந்த ரத்தத்தினால நம்ம வேலி அடைந்து அப்படி அபிஷேகத்தினால அக்கினினால வேலி எடுத்து நம்ம காத்துக்கிறோம். சகரியா 2:5 என்ன சொல்லுது? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மாதிரிதான் இருக்கு, அது நடுவிலே மகிமைப்படுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. இது நம்ம கேட்கிறோம், அந்த ப்ரொடெக்ஷன் எனக்கு தான், அந்த பாதுகாப்பு எனக்கு தான். ஒரு சில நாட்கள்ல ஒரு சில காலங்கள் வரைக்கும் யாரோ பாதுகாப்பு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் போக 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 அப்புறம் கடைசியில என்னதான் வரணும்? இயேசுவே நீங்க தவிர எனக்கு பாதுகாப்பு இல்லவே இல்லை. ஒரே படுக்கையில் இருக்கிறாங்க, 2 பேர் 4 பேர் படுத்திருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு சம்பவிக்கிறது அடுத்தாருக்கு தெரியாது. தனியா இருக்கவங்களை பார்த்தா ஐயோ பாவம் பாவன்றாங்க. ஆனா 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு சம்பவிக்கிறது ஏன் 3 பேருக்கு தெரியல? காலையில் எழுத பாக்குறாங்க, ஐயோ ஆண்டு இல்லையே அப்படின்னு. அப்ப என்ன வேணும்? இதுதான் வேணும். ஆண்டவர் நம்மளோட இருந்தா எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தான் நம்ம சொந்தம். வாழ்ந்தாலும் செத்தாலும் அவருக்கு தான் நம்ம சொந்தம். அவர்கிட்ட தான் போக போறோம். இங்கே வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? 50 வருஷம் வாழ்ந்து சில பேர் தீர்க்காயுசா இருக்கிறத சொல்லுவாங்க. இருந்து என்ன பண்ண போறோம்? எல்லாரும் ஒருத்தர் டிக்கெட் எடுக்கும்போது அவங்க இருக்கிறோம், நம்ம இன்னும் இருக்கிறோமே அப்படி ஒரு பயம் வரும். அவங்களும் போயிட்டாங்க நம்ம மட்டும் இருக்கிறோமா நினைச்சு 6 வருஷம் ஓடிச்சுவாங்க. இதுதான் ஆகி போயிடும். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கடைசி காலத்துல ஒருத்தர் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு வேத வசனங்களை நல்லா வாசிக்க ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு பாருங்க. நான் ஒரு கேத்தலிக்ல இருந்து நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்ட கொண்டதுனால ஆண்டவர் எனக்கு கனவுல எல்லாமே சொல்லி தருவார். என் ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரச்சனைனா வசனத்தை கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் வசனத்தை கொடுப்பாரு. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படிதான் எனக்கு டீச் பண்ணார். ஒரு டீச்சரா இருந்தார் பரிசுத்த ஆவியானவர். முதல் சொன்னதை தப்பா காரியம் சொல்லிட்டாரு. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் ரொம்ப நம்ம ஏசாயா அதிகாரம் படிக்க மாட்டோம்ல. ஆரம்பத்துல விசுவாசியா வரும்போது சங்கீதம் புரியும், கொஞ்சம் நீதிமொழிகள் புரியும், அப்படிதான் படிச்சிருப்போம். ஏசாயா எதுவுமே புரியல. இப்பதான் புரியுது. ஏசாயா எவ்வளவு ஆசீர்வாதம், கேதாரி நாடுகள் எல்லாம் ஒரு இடமாய் வரும். அது ஒரு ஆசீர்வாதம் தெரியுது. அப்ப என்னன்னே தெரியாது. என் வாழ்க்கை நாட்டது எப்படி அவர் ஆன்சர் இது. அப்புறம் ஏன் என் வாழ்க்கை மேரிபாவின் தண்ணீர்கள் அவங்களுக்கு கடைசியில் இடுக்கமான பாதுதான். இருக்கிறாரா இல்லையா கொஞ்சம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறாங்கன்னு அப்புறம் கண்டுபிடிச்சேன். மோசே பாத்தீங்களா, ஜனங்கள் கல்லறியும் போது வேகமா செயல்பட்டதுனால காணலுக்கு போல. என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? யாரு கல்லூரி எதிராலும் சரி, என்ன பிளேம் பண்ணாலும் சரி, என்ன நிந்திச்சாலும் சரி, அவமதிச்சாலும் சரி, கோபப்பட்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செஞ்சிடக்கூடாதுங்கிறதை எச்சரிப்பா எடுத்துக்கிறேன். நீங்க கூட பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லா வந்த மோசைக்கு ஜனங்கள் கொடுத்த ஒரு பிரஷர் எவ்வளவுதான் தாங்க முடியும்? சரிதான் நம்ம நினைப்போம், இவ்வளவுதான் இதுக்கு மாதிரி லிமிட்டே இல்லப்பா. நீ கூட நான் புறப்பட்டுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சில வார்த்தை பேசிட்டே இருந்தேன். ஆண்டவர் நினைப்படுத்திட்டே இருந்தேன். தேவனுடைய சுமை
ஆசுவைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாக மகிழ்ச்சியாக்குவார். இந்த இடத்துல நம்ம நெருக்கம் எவ்வளவு நெருக்கப்பட்டோம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு ஃபுல்லா கதையே தெரியும். ஆனா இது கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு உழைத்தும் ஆத்துமாக்கள் வராத ஒரு நிலைமை, மேல ஏறி வர முடியாத எத்தனையோ வியாதிஸ்தர்கள் வெளியே நின்று லிங்க்ல வர வேண்டிய சூழ்நிலைகள். நீங்க நல்லா இருந்தா என்ன செய்வாங்க, நம்ம லிங்க்ல அவங்க சர்ச்சைக்கு போக முடியாத இங்க வந்துருவாங்க. ஆனா பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்க வரவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அது வேற விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு சமமாக நீங்களை மகிழ்ச்சியாக ஆண்டுகிறேன். ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு பார்த்து பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கு, இதுக்கு சமமாக. நீங்க கூட அப்படி யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இதெல்லாம் ஒரு பட்டியல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையுடைய விரக்தியான நிலைமை, வெறுப்பான நிலைமை, கஷ்டப்பட்ட நிலைமை, பலவீனத்தை அனுபவித்த நிலைமை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை, அதுக்கு உள்ளே இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் மனசு வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட காலங்களுக்கு சமமாய், நெருக்கப்பட்ட நித்திரையில்லாத இரவுகளை சந்தித்த காலங்களுக்கு சமமாய் என்னை மகிழ்ச்சியாக காணுகிறேன். ஆண்டவர் அதெல்லாம் கேட்பார், அதெல்லாம் கேட்பார். நம்ம அவரோட பேசணும். அவர் நம்முடைய உறவு, நம்ம அவரோட பேச மாட்டோமான்னு எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறோம், போன பார்த்து யாருமே சொல்லலாமா நினைக்கிறோம். அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா நம்ம முழுமையா சொல்ல மாட்டோம், அவங்க என்ன சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உள்ள காமி வச்சு வெளியே ஒன்று சொல்லுவோம். அதை யாரும் கேட்டா என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கீங்களா, அவங்க நல்லா இருக்கேன், நான் என்ன சொல்ல முடியும். எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அது செய்யுது, இது செய்யுதுன்னா இவங்களுக்கு ஆப்பராயிடும். நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதனால என்ன சொல்றதே கிடையாது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பிள்ளைங்க கிட்ட நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்க வைக்கிறது கர்த்தர். ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். வசனம் சொல்லுது, அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை பட்சிப்பார்கள். எல்லாம் சொல்வாங்க, நான் தான் ஆண்டவர், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுவாங்க. பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுதான் சொன்னார். சிஸ்டர் இடையில சொன்னாங்க, நான் நினைச்சு அவங்கள பத்தி இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்கும்போது, ஐயோ இந்த சிஸ்டரோட கூட சேர்த்து ஜோப் பண்ண மாட்டோமா நினைச்சிட்டேன். நைட் நேரத்தில் இவங்களை சேர்த்துக்கலாமா, நான் சொன்னாங்க, ஜெபிக்கிற தூக்கமே நீ மாட்டுற சிஸ்டர், ஆண்டு எழுப்பி விட்டுட்டே இருப்பாரு. ஒன்னொரு ஆசை வச்சு, எனக்கு இப்படிதான் ஒரு புத்தி, அதான் கடவுள் வெட்டி வெட்டி விட்டுட்டு உட்காருங்க அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இல்ல சீக்கிரம் நம்பிட்டேன் பாருங்க, அப்படி நினைச்சுட்டேன். ஆனா அவங்க வீட்டுக்கு வரன்னு சொன்னோடனே பயங்கரமான ஒரு சுழல் காத்து மாதிரி வந்துச்சு. என் காது கீழே நிற்கல, அது பாட்ட எரியாக்காக எடுத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சரி, ஜோம் பண்ணி எல்லா இடத்துலயும் நல்லா தண்ணி எல்லாம் ஜோம் பண்ணி தெளிச்சுட்டு உஷாரா இருந்தேன். வந்தாங்க பாருங்க, வந்தா தொடங்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா போக போக பார்த்தா ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன், கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணிருக்கலாம், இன்னொருத்தர் ஆலோசனையா கேட்டுக்கலாம். உங்களை விட மேலான ஆவிக்குரியவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம். இல்ல கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, அது எனக்கு தெரியல. நான் எப்பவுமே எனக்கும் மேல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்களோட நான் நினைச்சுதான் இருக்கிறேன். கர்த்தர் முதலாவது, ரெண்டாவது சில என்னை விட மேலான அனுபவம் பெற்றவங்களோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அவங்களுடைய சில ஆலோசனைகளுக்கு நான் சரியான பார்த்து நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க பாருங்க, அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. என் கூட ஆண்டவர் பேசுறாரு, என் கூட ஆண்டவர் பேசுறாரு, என் கூட தான் எல்லாம் பேசுறாரு. அப்படி செயல்பட்டு கடைசியில் அவங்க எடுத்த காரியம் தோல்வி அடைஞ்சு போச்சு. அப்ப இதுல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மாதிரிலாம் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது பாருங்க, யுத்தங்களில் செய்திகள்லாம் கேள்விப்படுவீங்க, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு ஜனம் விரோதமா இருக்கும், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், பந்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லப்பட்டது, என் நாமத்தை நினைத்தோம் உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, கொலை செய்வாங்க, சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீங்க, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. சிஸ்டர் நீங்க இருந்தீங்களா அப்படின்னா, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, பயப்படுறாங்க சில பேர், ஏதாவது பிரச்சனை வந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இப்பவே இந்த ஒரு காரியத்துக்குன்னா, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கு பாருங்க, யோசித்து பார்க்கணும். நான் தான் என்ன செய்யுங்க, இயேசு சொன்னார், நான் தான் யாரை பார்த்து கேட்டீங்க, இயேசுவை, நான் தான் இயேசு
அப்படின்னா அவங்களுக்கு உள்ள பக்கத்திலேயே நடக்கும் உள்ள பாருங்க, தூக்கி அடிக்கப்பட்டாங்க, பின்னாடி தண்டப்பட்டாங்க. அவ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நேரம் பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். ஆண்டவர் மேல அன்பு வச்சுட்டா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வேதனையோ, பஞ்சமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ எதுவும் என்னை பிடிக்க முடியாது. அப்போஸ்தலன் பவுலுடைய அறிக்கை நம்மோடு அப்படியே இருக்கிற வசனம் சொல்லுது பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கட்டளை கூட கலைக்கிறதுக்கு வருவாங்க, நல்ல அருமையா இருக்கிற குடும்பத்தை கலைக்கிறதுக்கு வருவாங்க. அப்ப பாருங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே அநேகருடைய அன்பு என்ன செய்வான், தனிந்து போகும். அநேகருடைய அன்பு குடும்பங்கள்ல இன்னைக்கெல்லாம் அன்பு இருக்குதா இல்லைன்னா என்னன்னே தெரியல. பாத்தீங்களா, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டா நமக்கு லாபம், எந்த தீமையுமே நமக்கு நல்லதான் இல்ல. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு இடம் இல்லாததுனால இன்னைக்கு இயேசுவின் கையில விழுந்தோம். அந்த பிறவி குருடனை ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நல்லா பரவாயில்ல, பிறவி குருடனா இருந்தப்பா, இன்னைக்கு நல்லா பார்வை தெரியுது, அதுக்காக இயேசுவை யாருமே போட்டல, அவனை தூக்கி தூரப்பட்டாங்க. யாரு ஆமா, யாரும் ஒருத்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அவன் பாவி இல்ல, அவனுக்கு எனக்கு அது தெரியாதுப்பா, நான் குருடனா இருந்தேன், நான் இப்ப பாக்குறேன், நீ வந்து போகிறீங்களா, தூக்கி நீங்களும் வரீங்களா, அவர் வழிக்கு வரீங்களா, நம்ம கேட்டோட கோவம் வந்துச்சு. என்ன செய்யறாங்க, தூக்கி போட்டாங்க. இயேசு பார்த்தாங்க, அந்த பிறவி குருடனை அணைத்து கொண்டார். நீ விசுவாசிக்கிறேன் அப்பா? ஆமா விசுவாசிக்கிறேன், நீ தேவகுமாரன் என்று விசுவாசி. உடனே ரட்சிப்பு கிடைச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு தீமையா வர எல்லாமே நமக்கு என்னது, நன்மையாக தான் முடியும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்க யோசித்து பாருங்க, அப்படியே யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தீமையா வந்தது, அது எல்லாம் எப்படி நன்மையா முடிஞ்சிச்சுங்கிறத மட்டும் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு தீமையா தோணுது, ஆனா இதுவும் நன்மையா தான் முடியும். ஹல்லேலூயா. திவான சந்தரதியந்தரந்தரவா ரெண்டு ஆவியானவர்களை இணைஞ்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு வந்து தமிழ்ல சொல்றதுக்கு தெரியல, பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க அப்படின்னா நீ அந்நிய பாஷைகளை ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். சில பேர் தரிசனங்களை பார்க்க முடியும், கண்களுக்கு முன்னாடி காமிப்பார், மன கண்களுக்கு முன்னாடி காமிப்பார், நினைவுல வர வைப்பார். பேச வைக்கும் உலக நாடுகள் எங்கும் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே பலரால் காட்டி கொடுக்கப்பட்டு அக்கிரமங்கள் மிகுதியானதினால் தேவ அன்பு இல்லாத நிலைமையில் தனித்து போயிருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த ஃபீலிங் அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த யோசனையை கொடுங்க, நல்ல ஆலோசனையை கொடுங்க. தூதர்கள் அவர்களுக்கு ஆண்டவரை போய் அவருடைய கண்களை திறந்து விடுவீராக. நினைவுபடுத்த அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்படியே தம்சு பேசி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு விட மாட்டார். சில சீக்ரெட்ஸை யாருமே அவரை கேட்கிறவங்க யாரும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு விட மாட்டார், வியாக்கியானம் பண்றதுக்கு விட மாட்டார். ஆண்டவர் பேசி நன்மை செய்தி தீமையானதை நன்மையாய் மாற்றி இருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க. சத்தமா கத்திரிகளெல்லாம் பலன் கொடுத்துருக்கிறாரா? ஆட்டோட குடியிருப்போடு உள்ள அம்மாவோடு அன்புக்குள் உபவாசத்தை செடிகளுக்கு பலவீனம் சொல்லக்கூடாது. பலவெல்லாம் இயேசுக்காக, பலவெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் இயேசுக்காக, என் உடம்பு எல்லாம் இயேசுக்கு கொடுத்துட்டேன், பலவெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு புரியுதெல்லாம் இயேசுக்கு கொடுத்துருக்கிறேன். அவருக்கு அங்கிருந்து எனக்கு தருகிறதை வாங்கிக் கொள்வேன். ஓ நான் மாதா கசரா மாதா ஓ மரதனா அமரதா விகரந்தரபா ஓரநாம் விகரந்தரபா. ஆமென் ஆமென். டிப்ரெஷன்ல வெளியே
வரணும். சோர்வுல இருந்து, மன கலக்கத்துல இருந்து வெளிய வரணும். ஆண்டவரோடு ஆவியானவரை நிறைந்து பேசுங்க. இப்ப நடக்கிறதும் நன்மைக்கு எதுவாக நீ நடத்துகிறீர்கள். தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றுமே, துன்பங்களை இன்பமாக மாற்றுமே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வீட்டுல நீங்க பாட்டு பாடுவீங்களா? யோசிப்பாங்க. இனிமே இருக்கிறாங்க தனியா நீங்க ஜாப் பண்ணும்போது அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்கணும், உங்களுடைய பிரேயர் டைம் என்ன? 11 to 2 அப்படிதானே? டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பிரேயர் டைம் கட்டாயமா அதுவா இருக்கணும். யார் போன் அடிச்சா 2 மணிக்கு மேல, நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்றோம்? 2 மணிக்கு மேல போராடிங்க. அதே மாதிரி நீங்க சொல்லணும். நான் மட்டும் இல்ல, நீங்களும் சொல்லணும். ஜெபிக்கிற ஒரு ஊழியமா மாறிடும், ஜெபிக்கிற சமயம் மாறிடும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, தேசம் முழுவதுக்கும் ஆசீர்வாதம். நீங்க இருக்கிற காம்பவுண்டுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்க இருள் எல்லாம் வெளியே வரும். மோதுனாதான் நம்ம பிள்ளைங்க என்னன்னு தெரியும். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டாங்க. இல்ல நம்ம யாரு, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாரு, நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன? தினத்தினம் வந்து நம்ம போராடணும் ஜோப் பண்ண நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, நிறைய போராட்டம். இந்த நாள் ஊழியத்துக்கு கூட நிறைய போராட்டங்கள் தாண்டி தான் இங்க வந்து உட்கார்ந்து நினைக்கும் கஷ்டமா இருக்கு. இன்னாண்டவரே வருத்தி எடுக்கிறீரே, ஆனா அப்பதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு நில்லாதவன் வீரனே கிடையாது. நான் பயதான் சொல்லிதான் என்னை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு ஆண்டவர் அமைதியா சைலண்டா பார்த்துட்டு இந்த பயந்தாக்குள்ளேயே பலமுள்ளவா பலம் நிறைந்தவா மாத்தணும்னு சொல்லி என் கைகளை போருங்கும், என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தருக்கு சொல்றோம். யார் சொல்றது? தாவீது. ஒண்ணு இல்லாத அறியாத சின்ன பிள்ளை, அவங்க மேய்ச்சதுல ஆடுதான் மேய்ச்சான். ஆனா அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்னால கோலியாத்தை வீட்டை வச்சு எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நீங்க போற பார்த்து சும்மா கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுக்குற ட்ரைனிங் வீடே போகாது. சின்ன ட்ரைனிங் அதெல்லாம் வீட்டுல நடக்கும், வெளியே வரும்போது சபை நடக்கும். அந்த சபையை தாண்டி சமுதாயத்துக்கு போகும், சமுதாயத்தை தாண்டி தேசத்துக்கும் உலக நாடுகளுக்கும் உங்க மூலம் வெற்றி போயிட்டே இருக்கும். ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் என்ன செய்யணும்? நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? அது பபலாய் 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 என்ன செய்யணும்? அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். பரவி பாய்கிற ஆறுகளை போல அந்த பிள்ளையார் சொல்றது மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்தா எப்படி இருக்கணும்? ஒண்ணுமில்லதான்,
ஆனா உள்ள இருக்கிற ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி, அது பெருக்கெடுத்து 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 திண்டாகிட்டே இருந்தாதான் நிக்கவே முடியும். நம்ம விசுவாச ஓட்டத்துல நிக்கவே முடியும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அக்கிரமம் மிகுதியானதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனா முடிவு வரைந்த நிலையில் இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நினைச்சு பார்க்கணும். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, சில வியாதிகளுக்கு அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்துங்க. இந்த வியாதியுடைய ஒரு குறிப்பிட்ட வேற வியாதி நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆயிடும். ஆனா நான் சொல்லல, பேர் சொல்லல. அந்த வியாதி வந்து பாருங்க, தாங்க முடியாம தூக்கப்பட்டு செத்தவங்களும் உண்டு, தூஷித்து ஜீவனை விட்டவங்களும் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாதையிலே சந்தோஷமாய் அவங்க பரலோகத்தை சந்தித்தவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று அந்த ஆவியை துறந்து இன்னைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்போ பிசாசு கொண்டு வருகிற வியாதிகளை இனம் கண்டுபிடிச்சு அழிக்கணும். உடனே நம்ம அதுக்கு சரண்டர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? வாழ்நாளெல்லாம் மருந்து, மாத்திரை, ஊசி, இதை விட எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸ் வருது இல்ல, மெடிசன் எவ்வளவு. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம உபவாசத்து ஜெபிக்கும் போது முதலாவது பரிகாரியான ஆண்டவர்கிட்ட போவேன். என்னால தாங்க முடியாத நேரத்தில் சில ஊழியக்காரங்களாம் பாருங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க, மாவு சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப முடியாம கூட யாரும் பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. அது ஜீவன் காப்பாற்றப்படணும். ஆண்டவர் தான் அவர் காப்பாற்றுவார், தப்பு கிடையாது. மெடிசன் பார்க்க தப்புன்னு சொல்லல. இருந்தாலும் முதல் யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா சொல்றார், நீ செத்து போய் பிடிக்க மாட்டீர், நீ போய் உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்க பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னு எசேக்கியா ராஜா வேக வேகமா போய், இவ்வளவு பொறுப்பு இருக்கப்பா, எதை என்ன செய்யணும், யார் பேர்ல எழுதி வைக்கணும், அப்படிலாம் செய்ய போகல. அது ஏற்றுக்கொள்ளல பாருங்க, ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு தப்பு என்னன்னா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திருக்கோம், மகிமைப்படுத்தல. அதுதான் அவர்கிட்ட உள்ள பெரிய தப்பு. பாருங்க, உடனே முகம் அப்படியே சுவர் பக்கம் திருப்பி அழ ஆரம்பிச்சதுனால எந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி எச்சரித்தாரோ அதே ஏசாயா தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்பி என் மகன் அழுகுறான். சரி, அவனுக்கு கூட கொஞ்சம் ஐஸ் காலங்களை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இப்ப முதல்ல பரிகாரி இயேசு கிட்ட வரணும். என்ன வந்தாலும் சரி, ஒரு வேலை திடீர்னு போயிடுச்சு, இயேசு கிட்ட வரணும். நான் எந்த விதத்துல நாம துக்கப்படுத்திருக்காங்க, ஆண்டவர் அதுக்கான நம்ம பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க, வேலையெல்லாம் கிடைச்சு நல்ல வருமானம் வந்த அப்புறம் ஆண்டவரே மறந்து, பைபிள் வாசிக்கிறதே மறந்து, ஜெபம் பண்ணதே மறந்துடுவாங்க. அப்ப கர்த்தருக்கு என்னவே கிடையாது. அவன் நினைச்சா குளிக்கும் போது ட்ரெஸ் பண்ணிக்கும் போது காலையிலிருந்து 7 மணிக்கு ஆபீஸ் போனாங்க, அவங்க எழுப்புறது 5 மணிக்கு எழுப்பாங்க. 2 மணி நேரம் மேக்கப் பண்ணதான் போக முடியும் ஆபீஸ்க்கு. அப்ப அந்த 2 மணி நேரம் பண்ணும்போது என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் பாத்தீங்களா? இந்த 2 மணி நேரம் பாட்டு கேட்கலாம், 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கலாம். அப்ப நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை பாருங்க. ஒரு இடத்துல நான் யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, பைபிளை எத்தனையோ முறை வாசிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அது குறுக்கு வழி தான், குறுக்கு வழிதான். பார்க்கும்போது எனக்கு நல்லா தோணுச்சு. அப்படியே பைபிள் எடுத்து திறக்கிறதுக்கு நேரம் இருந்தாதான் அதையும் திறந்துருக்காங்க. அது எப்படி சொல்றாருன்னா, மத்தியில நீங்க தொடங்குனீங்கன்னா ஆடியோ பைபிள் போட்டு விட்டுருமா, போட்டு விட்டுட்டு உட்கார்ந்து பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு மத்திய அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அங்க சொல்ல இதை பார்த்து 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 நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் புதிய பண்ண முடிச்சுக்கலாம். அது மாதிரி ஆதிகாரத்தை நீங்க போட்டு விட்டுட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா 1 மணி நேரம் வாசிக்க வச்சுக்கீங்களேன், அது நல்லா கரெக்டா கிளீனா அப்படியே டக்கு 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 நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா சீக்கிரமா பைபிளையே எத்தனையோ முறை வாசிச்சு முடிச்சிடலாம். அப்படி சொன்னாரு. எனக்கு அது கொஞ்சம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா இந்த வருஷம் 2024 எத்தனை முறை பைபிள் வாசிச்சு முடிச்சீங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, படிக்கிறத உட்கார்ந்து நல்லா படிச்சு எத்தனை அதிகாரங்களை நம்ம படிக்கிறோமோ அந்த அதிகாரங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம உட்கார்ந்து தியானிச்சு 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 அசை போட்டு கொஞ்சமாவது அது எனக்குன்னு எடுத்துக்கிட்டு அது கீழ்படிக்கிறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கலாம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா ஈஸி மெத்தடாவும் இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், எந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்றேன். அது ஒரு அதாவது குறுக்கு வழி
கண்ணு ரொம்ப நேரம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும்ல, அப்ப என்ன செய்யலாம், ஆணியை போட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்து நம்ம தான் செய்வோம். சரிங்களா? கையில வந்து ஒரு பேப்பர் பேன் எடுத்து வச்சுக்கணும், பாடல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்க இருக்கும். அப்ப பாருங்க ஒரு வசனம் நம்மளோட பேசுறதா இருக்கும். உடனே என்ன செய்வது, படுத்துக்கிட்டே கிளிக்கி வச்சுட்டு அப்புறம் படுத்துக்கணும். படுத்தேதான் இருப்பேன், அப்படி கிளிக்கி வச்சுட்டு படுத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி அதையே கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ரிலாக்ஸா இருக்கிற நேரம் கூட வேதத்தை வாசிக்கலாம். ரிலாக்ஸா இருக்கிறோம்ல அந்த நேரத்துல கூட கண்ட யோசனை போகாம இருக்குன்னா ஆடியோ பைக்ல போட்டு விட்டு பக்கத்துல நோட்டு பேன் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மெசேஜ் கொடுக்கணும் ஈஸி இல்லைல்ல, பாயிண்ட்ஸ் நிறைய வேணும். அப்போ கர்த்தர் நல்லதா இருக்கிறார். இப்போ வசனம் சொல்லுறது பாருங்க, நீங்க அக்கிரமம் மிகுதியானதுனால நிறைய பேர் பின்னாடி போனாலும் நீங்க எப்படி இருக்கணும், முடிவு வரைக்கும் நினைவு இருக்கணும். காட்டி கொடுப்பாங்க, உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களை இழுத்துட்டு போவாங்க, 4 பேர் நடுவில் நிக்க வைப்பாங்க. ஆனா அது பயப்படாதீங்க, என்ன பேசுவோம் பயப்படாதீங்க. பேசுறது நீங்க கிடையாது, ஆவியானவர் பேசுவோம். அப்ப எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பாருங்க. இது நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதான் இருக்குது. எப்பவுமே நம்ம நல்லதே நினைச்சிட்டோம்னா ஒரு கெட்டது நடந்தா தாங்கிக்கவே முடியாது. அப்படின்னா இதெல்லாம் எழுதப்பட்டுதான் நடக்குது. ரோமர் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கும் போது 17 முதல் வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, நிறைய பேரு நம்ம போகிற பாதையில இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வைப்பாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சகோதரி குடும்பமா இருந்தாங்க, நல்ல குடும்பம், அவங்க நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார் வச்சிருக்காரு. அந்த கார்ல ஒரு பாஸ்டர் வந்தார், எல்லாம் நம்ம ஏரியா பாஸ்டர் தான், ஒரு பாஸ்டர் வந்தார். அப்போ அன்னைக்கு முழுசும் அவருக்கு எங்க நமக்கு அமிச்சு காசு கொடுத்துட்டு வந்துட்டார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க என்ன ஏன்னு கேட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, உடனே அந்த சர்ச்சுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா லேடிஸ் நட்டுறாங்க, அதுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது, போகாதீங்க அப்படி. எங்க சர்ச்சுக்கு வாங்க, கூட்டு போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. சொல்றாங்க, சிஸ்டர் இந்த பாஸ்டர் அப்படி சொன்னாரா, அதனால போயிடும். சரி நான் சொன்னேன், உங்க இஷ்டம் போங்க, உங்களுக்கு சொல்ல தெரியலையா, என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லி தரீங்களா, உங்களுக்கு சொல்லிருக்கணும். அப்படி கூப்பிடும்போது நீங்க சொல்லுங்க, என்ன நீங்க வந்து தப்பா நடந்துட்டீங்களா, அதெல்லாம் தப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் பெறவே இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லல, சிஸ்டர் போயிட்டு வாங்க நினைச்சாச்சு. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்களே வராங்க, வந்துட்டு சிஸ்டர் சாரி சிஸ்டர், நான் மறுபடியும் எங்க சர்ச்சுக்கே வரேன் சிஸ்டர், நான் நிறைய பாடுபட்டுட்டேன், சரி வாங்க வந்தாங்க. திரும்பி சொல்ல கூட போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் நிற்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிரிவினைகளை உங்களுக்குள்ள உண்டாக்குவாங்க, உபதேசம் பல சொல்லுவாங்க, கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது பாருங்க. எச்சரிக்கையா இருங்க, அவைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய சபையை நிரப்படும், அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது சுரண்டதான் அங்க நிரம்பும். நம்மள என்ன செய்வோம், காத்து இருக்குவாங்க, கொண்டு ஒரு விசுவாசம் பிடிச்சதோ, வியாதியோ, தரித்திரத்தில் இருக்கிறதோ, வறுமை இருக்கிறவங்களோ, ஒரு ஏழையோ, யாரும் இல்லாத அனாதைகளோ கொண்டு வாங்க. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களை நல்ல மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிகளை நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். சில பேர் சுரண்டதுதான் சொல்லி தண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஆட்டோர்கிட்ட ஒரு நாள் என்ன செய்யணும், அதை கொடுத்துதான் ஆகணும். கட்டாயமா அவங்களும் நிற்பாங்க, நம்மளும் நிற்போம். அதான் ஜாக்கிரதையா வசனம் சொல்லுது பாத்தீங்களா. அப்ப இப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்து இருக்கிறது. சொல்லணும், எங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, அபிஷேகம் கிடைக்குது, எங்களுக்கு நாங்க ரொம்ப மருந்து மாத்திரைகளை போகாதபடி கர்த்தர் தழும்புல சுகம் தராது, நாங்க நல்ல ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம், நாங்க சில நாட்கள் தனித்து உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், எங்கள் பாவங்கள் உணர்த்தப்படுகிறது, நாங்க நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு ஞானம் நமக்கு வேணும். எனக்கு இல்லாததுன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னாதான் தப்ப முடியும், இல்ல அப்படின்னு கேட்டா அப்படி இழுத்துட்டே போயிடும். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் சிஸ்டர் எல்லாரும் என்கிட்ட ஏன்கிட்டதான் வந்து கேட்கறாங்க, ஏன் நீ சர்ச்சுக்கே போல, எங்க சர்ச்சுக்கு வான்னு சொல்றாங்க, வேன்ல கூப்பிட்டு போவாங்க. அதனால பாருங்க, சர்ச்சுக்கு இங்கே நடந்து வந்தா வந்துடலாம், வேன்ல போறது ஒரு கௌரவம் தானே. அதனால பாருங்க, வேன் வச்சுக்கோ போய் கூப்பிட்டாங்க, எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க, நீ போக மாட்டேங்கிறீங்க வாங்க, சிஸ்டர் கொஞ்சம் கோவப்படுவா,
என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பேர் கூட சொல்றேன், வேணாம் சொல்ல. பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு அந்த அம்மா இப்ப என்ன செய்தாங்க, நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இல்லாம அவங்க அப்படி வந்து கூப்பிட மாட்டாங்க. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க கூட மாட்டாங்க. நீ இப்படி மதில் மேல கூட இருந்தா கூப்பிடுவாங்க, எழுதி போட்டுப்பாங்க. இப்ப வரதே கிடையாது. அம்மா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிற மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, இல்லை 2 நாள் வருவாங்க, வரமாட்டாங்க. அப்படி இருந்தாங்க. தலைகளை நின்று தீர்க்கதரிசனம் சொன்னோம், வியாக்கியானம் வரம் என்கிட்ட இருந்தா வெளியே வருங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆள அட்ரஸ் இல்லை. இப்ப இப்படிதான் பல காரியங்கள் நடக்கும். எப்படி இயேசுவை நாம் காட்டிக் கொடுக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எங்க இல்லையா அவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தை வரவைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசம் முடிச்சிருக்கு, விரட்டணும். தேவனுடைய ராஜ்யம் அங்க வரணும். வியாதியில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்காங்க, தரித்திரத்தில் இருக்காங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு உபவாசித்து அவர்களுக்காக செபித்து ஆலோசனை கொடுத்து ஆவியானவர் வல்லமையினால அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதை வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, கரையேறி வந்தவங்களை இழுத்து போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு குழிக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது இயேசுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். தேசம் எங்க போய், உலக நாடுகள் எங்க போய் என்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாகுது. அப்ப ஏற்கனவே ராஜ்யம் வந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வேலை, இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் சமூகத்துல அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும், ஆவியை கலங்கி போய் ஜனங்கள் இப்படி நாயினை இப்படி மட்டமா காட்சி கொடுக்கிறாங்களே, எவ்வளவு நல்லா செஞ்ச தேசியின் சாபத்துல இருந்து விடுதலை ஆக்குறார், நீங்களும் வாங்க விடுதலை ஆக்குறார், ஒரு ஊழியம் நடக்குது அப்படின்னு சொல்ல ஒரு ஆத்துமா இல்ல. ஆனா இந்த ஆத்துமாக்களை விடற செய்து பாதாளத்துக்கு அனுப்புகிற கூட்டம் இருக்குது. ஆண்டவர் அதை குறித்து என்ன செய்வார், மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுவாங்க 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல கூட 7 முதல் 17 வாசிக்கப்படுங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ வரும்? இயேசு கிறிஸ்துவின் வருகையில தூதர் என்ன சொல்றதுன்னா, பரிசுத்தாவிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார், பரிசுத்த வாக்குல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்பதான் அதுக்கு பிறகு ஒரே அட்டகாசம் தான். இப்ப இருக்கிற அட்டகாசத்தோட இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப என்ன நடக்குமா, அந்த அக்கிரமக்காரன் அப்பதான் வெளிப்படுவான். ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால என்ன செய்வாரா, அவர் நாசம் பண்ணுவார். அதுக்கு பிறகு அவன் ஆட்சி தான் என்ன செய்வானா, சகல வல்லமையோடும் அடியாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போவதற்குரிய அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு பல காரியங்கள் செய்வார். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மெய்யை விசுவாசிக்க போறோமா, பொய்யை விசுவாசிக்க போறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாய் கொண்டு போய் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தா போக போறோமா, இல்ல இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கிற வரைக்கும் கர்த்தருக்காக உத்தமமா வாழ்ந்து அவரது ராஜ்யத்தை யாருக்கெல்லாம் இல்லையோ அவளை கூட்டி சேர்த்து கிறிஸ்துவனையில கொண்டு வந்து விடுதலை கொடுத்து அவளை ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து அவளை வந்து தேவனுடைய சபையில நம்ம அங்கத்தினராக்க போகிறோமா, இல்லைன்னா வெளியே போய் வித்தியாசமா இயேசுவை அடையாளம் காண்பிக்க போகிறோமா? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மை காட்டி கொடுக்கிறவங்க எல்லாம் வரதான் செய்வாங்க. நம்ம மெய் சாட்சியா இருக்கிறோமா? இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. ஆனா பிலாத்து சொல்றாரு, என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே, நான் ஒரு குற்றத்தையும் காணேன். பிலாத்துவின் மனைவி சொல்றாரு, அந்த ஆளுக்கு விரோதமா ஒண்ணும் செய்யாத, அவர் நினைத்தா ராத்திரி நான் சொப்பனத்தில் படாத பாட்டு பட்டேன்னு சொல்றாங்க. அப்ப பிலாத்துக்கு பயம் அடிச்சுக்குது, ஐயோ நான் ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. ஜனங்கள் விடவே இல்லை. அதான் ஆண்டவர் சுத்தம், பிதாவின் சுத்தம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து விரோதமா எல்லாம் நடந்துச்சு. இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம், எப்படின்னா அடையாளம் காமிக்கிறோம் இயேசுவை. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்ம இன்னும் ஆளுநர்ல போறோம். டைம் இல்லாதனால முடிவு போறோம். ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. விமான அபியான் கரந்தரா துணி கரந்தராப்பா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உங்களை எப்படி அடையாளம் காண்பிக்கணும்னு நீ நினைக்கிறீரோ அப்படி நான் வெளியே போய் அடையாளம் காண்பிக்கணும்ப்பா. ஒவ்வொரு சபைகளில் இருக்க விசுவாச பிள்ளைகள் உண்மை நல்லவராக, பரிசுத்தராக, உண்மை உள்ளவராக, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற ஜீவனுள்ள தேவனாக அடையாளம் காண்பிக்க திருவை தாருங்கள் தகவலே. ஓரபா ஹதரபா சந்தரபா ஓ சந்தலாப ரோகிரீதி கரந்தரதி ஆத்தரி கரந்தரதி அங்கரபா அகிரியானா உ சப்தம் மேல போத எல்லா அன்னை வாஷ்கள பேசி ஆண்டவரே என்னை பயன்படுத்த
அப்பா. இதை பயன்படுத்துங்க தகப்பனே. நாங்க மனசு வலிக்க நடக்கவே மாட்டோம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? இயேசப்பா என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, உங்க ராஜ்யத்தின் விசுவாசத்தை இதை பயன்படுத்துங்கப்பா. ஹalleluya ஹalleluya. கேளுங்க 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 கேளுங்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதை எடுத்து பயன்படுத்துங்க. நான் உங்களை சரியானபடி அட்ரஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. கடந்ததெல்லாம் போகட்டாப்பா. ரத்தாவனை கழுவட்டும் கழுவட்டும் கழுவட்டும். பாவங்கள் மறையட்டும். இதுவரைக்கும் தவறாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. நான் இணைந்து செயல்பட ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக மாற்ற ஒவ்வொருவரை பயன்படுத்தும். விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களாக என்று சொன்னீரே, அந்த வசனத்தை நாங்கள் விதைக்கும் போதுதான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதை விசுவாசித்து கிறிஸ்துவின் மந்தைகளாக ஜனங்கள் சேர்க்கப்பட முடியுமாட்டது. எங்களை பயன்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்த சொல்லுங்க. என் சொந்த குடும்பத்துல பயன்படுத்தும், அபார்ட்மெண்ட்ஸ்ல பயன்படுத்தும், தேசத்துல மாவட்ட மாநில கிராமங்களை பயன்படுத்தும், உலக நாடுகளை பிள்ளைகளை பயன்படுத்தும். ஹalleluya 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 ஹalleluya. விக்கனதியா கரதரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரை சபையை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பயன்படுத்துங்க தகப்பனே. எல்லா தீய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தால் கட்டக்கூடிய வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள் வரட்டும். ஒரு புரிந்து கொள்ளுதல் வரட்டும். ஒரு புரிந்து கொள்ளுதல் வருவதாக ஆண்டவரே. தகப்பனே ஒரு விடுதலை தாங்குவதா பிள்ளைகளை ஞானத்தினால் புத்தியினால் கிருபையினால் ஆவியானவரின் 9 கனியினால் நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya. ஒரு கரங்களை நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை யூடியூப்ல இந்த பார்க்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இன்று முதல் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு கிருபை தருவீரா தேவனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரம் அறிவை செலுத்துகிறோம்.